ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா பேசுகிறேன். உங்களோட கமெண்ட்லாம் நான் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இருந்தாலும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு தான் நேரம் இருக்கான்னு பார்த்தா இல்லை. நான் வந்து வெளியே இருக்கிறேன். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கும் தெரியல. நான் பாப்பா வச்சுட்டு எதுவும் ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறேன். அப்படிங்கும்போது உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு நீங்கள் கோவப்படுறீங்க. அதனால் நான் இப்போ வந்து அந்த கமெண்ட்டுக்கெலாம் நான் வந்து ஆன்சர் கொடுக்கலான்னு தான் அந்த வீடியோவே. நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க அந்த அண்ணன் யாருன்னு. அவங்க பக்கத்தில் இருந்தவங்க, ட்ரெயினில் வந்தவங்க. ஆனால் அவங்களும் இதே மாதிரி தானாம்மா. அவங்களுக்குன்னு யாரும் இல்லை, எல்லாரும் எதுக்கும் யாரும் இல்லை அப்படின்னு அவங்க கதையை சொன்னாங்க. நான் என் கதையை சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க பட்டது சரின்னு அமைதியாயிட்டாங்க. அப்புறம் ரீல்ஸ் போட்டேன். நான் ரீல்ஸ் போடும்போது வந்து அவங்க வந்து என்ன நீங்கள் வீடியோ எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி போடுவேன் அப்படின்னு யூடியூப்பில் வந்து வீடியோ போடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே ஆச்சரியமாக பார்த்தாங்க, அப்படியா அப்படின்னு. அதனால் நான் ரீல்ஸ் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டே இருந்ததை தான் நான் காமிச்சேன். உடனே நீங்கள் வந்து இல்லாததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. நான் வந்து அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்து நான் அந்த மாதிரி இது பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, நான் புதுசாக தாலி போட்டேன், மஞ்சள் கயிறு கட்டிட்டேன். ஏன் எல்லோரும் கல்யாணம் பண்ணவங்க யாருமே புது மஞ்சள் கயிறு வாங்கி கட்ட மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரிப்ளை பண்ணணுன்னா நான் வந்து இப்போ ஒரு வீட்டில் நான் இல்லை, நான் வெளியே இருக்கேன். அப்படிங்கும்போது நான் வந்து உங்கள் கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு முடியுமா, இல்லை பாப்பாவை பார்க்க முடியுமா? நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள். நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் பொண்ணு நான் தான் பார்த்தாகும். அதனால் நான் வந்து எனக்காக நான் வந்து இதை ஆரம்பிக்கலை, என் பிள்ளைக்காக தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து என் மேலே கோவப்படாதீங்க. நீங்கள் கோவப்படாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து இப்போ இல்லைனாலும் முன்னாடி பாப்பாவுக்கு உதவும். அதனால தான் நான் கேட்டுக்கிறேன்.